பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த காலை வேளையிலே யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை இந்த ஆசீர்வாத மன்னா மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாய் புதிதாக்குவார், மறுரூபமாக்குவார். உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், சம்பாத்தியங்களை உயர்த்துவார். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை பலப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நிச்சயம் கிரியை செய்யும். ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாத அந்த வார்த்தையில வைராக்கியமாய் விசுவாசத்தோடு இருங்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து விற்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. தேவன் சமாதானம் தருவார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பூமியிலே சமாதானம் என்ற வார்த்தை தான் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் என்ற வார்த்தை தான் இருக்குது. சமாதான வாழ்க்கை இல்லை. எங்கே திரும்பினாலும் சமாதானத்தை தேடி ஓடுகிற கூட்டம் இருக்கிறது. சமாதானத்தை தேட முடிவதில்லை. இன்றைக்கு வியாதியின் நிமித்தம், கடன் பிரச்சனை நிமித்தம், பாவ பழக்க வழக்கங்கள் நிமித்தம், பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள் நிமித்தம் இன்றைக்கு நிம்மதியை இழந்து, சமாதானம் இழந்து ஜனங்கள் எல்லாம் இன்றைக்கு வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் உண்டு. ஆண்டவர் தான் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். சமாதானம் பரலோகத்திலிருந்து வருகிறது, பூமியில் உண்டானதல்ல, உலகத்தில் உண்டானதல்ல. ஆகவேதான் இயேசு சொல்லியிருக்கிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுப்பதில்லை. அப்போ உலகத்தில் ஒரு சமாதானம் என்ன? அது தற்காலிக சமாதானம். அது ஒரு பாவத்தை செய்யும் பொழுது, ஒரு காரியங்களை நாம் செய்து முடிக்கும் பொழுது நமக்கு அந்த தற்காலிக சமாதானம் வருகிறது. ஆனால் அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றாது, நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்காது, நம்மை புதுப்பிக்காது. ஆனால் தெய்வீக சமாதானம் எது இல்லை என்றாலும், யார் இல்லை என்றாலும், எல்லாவற்றை இழந்தாலும் சமாதானத்தின் தேவன் துணையாய் இருப்பார். சமாதானம் கர்த்தருடையது. வேதம் சொல்கிறது. இந்த சமாதானம் எப்படி உண்டாகிறது? கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அவர் தாமே சிறுவிலை சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குற. பாவம் சமாதானத்தை கெடுத்து போடும். சாபம் இன்றைக்கு சமாதானத்தை கெடுத்து போடும். வியாதி இன்றைக்கு சமாதானத்தை கெடுத்து போடும். இன்றைக்கு இங்கே திரும்பினாலும் இந்த பிரச்சனைகள், வேலையில்லா பிரச்சனைகள், இன்றைக்கு பாவத்திலிருந்து வெளிவர முடியாத பிரச்சனைகள், குடி பழக்கம், போதை வஸ்துக்கள், இன்றைக்கு தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், இன்றைக்கு இச்சைகள், இன்றைக்கு அநேக பாவத்திலே சமாதானம் இழந்திருக்கிற குடும்பம், கணவன் மனைவிக்குள் சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்குள் சமாதானம் இல்லை. ஆனால் இயேசுவின் இரத்தம் நமக்குள் வரும் பொழுது, இயேசு இரத்தம் நம்ம குடும்பத்துக்குள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, அது முதலாவது பரிசுத்தமாக்கி பாவத்தையெல்லாம் கழுவி சுத்திகரித்து சமாதானம் கொடுக்கிறது. பாவ மன்னிப்பின்ற சமாதானம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 119:65 வசனம் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் இடரல்கள், அநேக தடைகள், அநேகருக்கு இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் முன்னேற முடியாத தடைகள், போராட்டங்கள், இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் அப்படிப்பட்ட ஒரு இடரல்களை பிசாசு கொண்டு வருகிறான். சோர்ந்து போகாதிருங்கள். சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தை நேசியுங்கள் என்று. இன்றைக்கு பாவத்தை நேசிக்கிறவர்கள், உலகத்தை நேசிக்கிறவர்கள், இன்றைக்கு பணம் 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 என்று பணத்தை நேசிக்கிறவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே, இன்றைக்கு வேலை 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் சூழ்நிலையிலே, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்க சமாதானம் இல்லை, குடும்ப சமாதானம் இல்லை. எல்லா ஆசீர்வாதம் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் சமாதானம் இல்லை. எல்லா விதமான வீட்டுக்குள் விலையுறந்த பொருட்கள், நிறைய பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இல்லை. ஆனால் வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், சமாதானம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே நமக்காய் மரித்து உயிரோடு எழுந்து முதன் முறையாக சீசர்களுக்கு பூட்டப்பட்டிருந்த அந்த வீட்டுக்கு நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த வல்லமையிலே சமாதானம். பிரியமானவர்களே, ஆவியானவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த சமாதானத்தை நீங்கள் தேடும் பொழுது கலங்க மாட்டீர்கள், பயப்பட மாட்டீர்கள். உலகம் அல்ல, தேவனுடைய சமாதானம்
உங்களுக்கு இன்றைக்கு வேண்டுமானால் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த கால வேளையில சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் வெளிப்பட்டிருக்கிறீரப்பா. ஒரு விசை கூட ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லாத நிலைமையிலிருந்து விடுவித்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, வியாதி படுக்கையிலிருந்து விடுவித்து, எதெல்லாம் இவர்கள் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியம் இவர்களை உம்முடைய சமாதானத்தை விட்டு தூரமாக்கி கொண்டிருக்கிறதோ, அத்தனை பாவங்களையும், பிசாசுடைய திட்டங்களையும், போராட்டங்களையும், ஆண்டவரே மாம்சத்தின் யுத்தங்களையும், சண்டைகள், வாக்குவாதங்கள், குழப்பங்கள், பகைகள், பிரிவினைகள், எதெல்லாம் இவர்கள் வாழ்க்கையை மூடி மறைத்து போராடுகிறதோ, சமாதானத்துக்கு எதிராக செயல்படுற சாத்தானுடைய திட்டங்கள், எந்தெந்த விரோதிகள், எல்லா சத்துருக்கள் விலகி இருக்கட்டும், விலகி போகட்டும். குடும்பங்களை விட்டு குடும்ப சமாதானம், ஒரு மனம் உண்டாகட்டும். பிள்ளைகள் சமாதானம் உண்டாகட்டும். வேலை ஸ்தலத்தில் சமாதானம், ஊழியத்திலே சமாதானம், ஜெப வாழ்க்கையிலே சமாதானம், இப்படி பல எல்லைகளிலே, குடும்பங்களிலே, வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகட்டும். உம்முடைய வேதத்தின்படி, உம்முடைய திரு ரத்தத்தின்படி, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின்படி சமாதானம் இறங்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. சமாதானம் கொடுப்பார்.